எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சூப்பரா போய் ஜனநாயக கடமைய முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஓட்டு போட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தர்மா டீ யூஸ் பண்ணி ஐஸ் டீ போடலாங்க. ஐஸ் டீக்கு பால் தேவையில்ல. தண்ணி ஒரு 3 டம்ளர் ஊத்திட்டு, அப்பா, அம்மாவுக்கு போட போறேங்க. எனக்கும் சேர்த்தி. ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு, டிக்காஷன் போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா, டிக்காஷன் ரெடி ஆயிருங்க. 2வது டம்ளர் ஊத்தியாச்சுங்க. 3வது டம்ளர் ஊத்தியாச்சுங்க. அடுப்பு பத்த வச்சாச்சுங்க. தர்மா டீ ப்ராடக்ட் எடுத்தாச்சுங்க. தர்மா டீ தூளுங்க. நல்லா பாருங்க குறையா இருக்குது. பிரீமியம் குவாலிட்டி. என்னன்னா, அம்மா வந்து அந்த பாக்ஸ்லேருந்து மாற்றி வச்சுட்டாங்க. இப்போ வந்து டீ தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எப்பவுமே ஒரு அளவு மாதிரி வச்சு போடுவேங்க. ஒரு டம்ளருக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு 3 டம்ளருக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3வது ஸ்பூனுங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. அதே மாதிரி அளவா டீ தூள் ஆட் பண்ணியாச்சுங்க. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சுச்சுன்னா, நல்லா வந்து அந்த டிக்காசன் ரெடி ஆயிருங்க. நல்லா டிக்காசன் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்திக்கிறேங்க. ஒவ்வொரு டம்ளருக்கும் 2 ஸ்பூனுங்க. சின்ன ஸ்பூனில் 6 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்தியாச்சுங்க. சுகர் கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக லெமனை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் புளிஞ்சுட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நாட்டு சக்கரை போட்ட உடனே நல்லா டார்க் ஆயிடுச்சு பாருங்கள் டிகாஷனு. கொஞ்சம் லெமன் புளிஞ்சிக்கலாங்க. இப்போ சூப்பரான பிளாக் டீ ரெடியாக இருக்குங்க. இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இது ஆறினோன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாங்க. போட்ட டிக்காஷனை ஃபேன் காற்றுல ஆற வச்சாச்சுங்க. இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாங்க. அவங்க நீலகிரியில் அரவேணில் டீ போட்டனால அவங்களுக்கு எப்பவுமே கூலிங்காக இருக்கும். அவங்க ஐஸ் டியூப்ஸ் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் டியூப் போட்டால் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம போட்ட டீ டிக்காஷனை எடுத்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து கப்பில் ஊற்றி ஐஸ் டியூப்ஸ் போட்டோம்னா சூப்பரான ஐஸ் டீ ரெடிங்க. சூப்பராக பிளாக் டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அரவேணில் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு ஐஸ் டியூப் போட போகிறேன். அடுத்ததாக புதினாவையும் சேர்த்திக்கிறேங்க. அவங்க புதினாவும் போட்டு கொடுத்தாங்க. இதுவும் போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஐஸ் டீ ரெடிங்க. வெயிலுக்கு சில்லுன்னு ஐஸ் டீ நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு எப்படி பார்க்குறீங்களா? நம்ம லவ்வோடு பண்ணால் எல்லாமே நல்லா வருங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.